வணக்கம், வெல்கம் மக்களே. ஸோ மேடி, நம்ம thumbnail எல்லாம் போட்டோம், ரிவெஞ்ச் ஸ்டோரி வெர்சஸ் சைலன்ஸ் இன் த crowd. ஸோ அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஸோ இந்தியா அவெஞ்சர்ஸ் ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா அப்படின்னா நான் அவன்கிட்ட தான் கேட்கணும். ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் தான், கடைசியில் லைட்டா ப்ரெஷர் ஏத்துனாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ரொம்ப நாள் கழிச்சு ஆஸ்திரேலியா நாக் அவுட்ல அடிச்சிட்டோன்னு நிம்மதியா தூங்குற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ம், அந்த அந்த சந்தோஷம் செமையா இருந்துச்சு. பேசிக்கா ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சுடா. நார்மலா நம்ம செமிஃபைனல் பாக்குற மாதிரியே இல்ல. எனக்கு ஒரு பைலேட்டரல் சீரிஸோட செகண்ட் ஓடி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா ம். ரொம்ப வல்னரபிளா இருக்காங்களோன்னு ஒரு ஃபீலிங்கா இருந்தது. நம்ம அடிச்சிட்டோம், பட் ஆஸ்திரேலியா அடிச்சிட்டோன்ற ஃபீலிங் வந்து எனக்கு ஒரு இந்தியன் ஃபேனா தோணல. அது ஏன்னு தெரியல. உனக்கு எப்படி இருந்துச்சு? மேபி அந்த ஒரு ப்ராப்பர் கான்டெஸ்ட் இல்ல. அண்ட் ஈவன் அகன் அவங்களோட பிரைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே இல்ல. இது ஒரு ரீவாம் ஸ்டேஜ் மாதிரி தான். அண்ட் ஈவன் அவங்க ம். கோயிங் ஃபார்வர்ட், ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர் எல்லாமே 35+ ஆயிட்டாங்க. ஸோ மேபி கமின்ஸ் தான் ஏஜ் கம்மின்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே ஒரு பிரைம் தாண்டிட்டாங்க. அண்ட் ஸ்டில் தே ஆர் கோயிங் குட், அகைன் வேரியேஷன்ஸ் வச்சுலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் அகைன் அடுத்த டோர்னமெண்ட், அடுத்த சைக்கிள்னு பார்க்கும்போது யங் ஜென்ல யாராவது இப்போ மோல்ட் பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஸோ மேபி அதை டார்கெட் பண்ணி கூட இருக்கலாம். பட் ஓகே, இது ஒரு பிரைம் ஆசின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அகைன் எனிடே ஆதி ஆசி. வின் அகைன்ஸ்ட் அந்த எனிடே முதல் 5 வின் ஃபுல்லா அகைன்ஸ்ட் ஆசிஸ், ஆசி இஸ். அடுத்த 5 ஃபுல்லா பிபிஎல்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நேத்து நிலை செமையா போட்டாங்க. பட் ஆனா மோர் டிஃபென்சிவ் மோடுல T20 மோடுக்கு பக்காவா கரெக்ட் கரெக்ட். சூட் ஆகும். பட் ஒரு பவர் பிளேல அப் ஃப்ரண்ட் ஒரு சீன் பிடிச்சு இல்ல ஒரு ஸ்விங் ஆகி ரெண்டு சைடுமே ஸ்விங் பண்ற மாதிரி அந்த மாதிரி ரோலுக்கு நேத்தன் எல்லிஸ் செட் ஆக மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இல்ல, ஹேசல்வுட், ஸ்டார்க் அண்ட் எல்லிஸ் இருந்தா நல்ல காம்போவா இருந்திருக்கும். ஸோ இப்போ எல்லிஸே அந்த நீங்க பவர் காம்பினேஷன் பிளே. அவங்களால கிரியேட் பண்ணவே முடியல. இப்போ எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு 2015ல இருந்து இந்த காம்பினேஷன் இருக்கு. ஹேசல்வுட் வந்து லைன் லென்த் அட்டாக்ல போட்டு எக்கனாமிக்கலா போட்டுருவான். ஸ்டாருக்கு அட்டாக்கிங் போடுது, ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து சொருகிடுவான், எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கமின்ஸ் வந்து ஒரு மாதிரி ரெண்டு மூவ் பண்ண முடிய போலர். விக்கெட் வேணுமா விக்கெட் எடுப்பான், உனக்கு வந்து கண்டெயின் பண்ணனாலும் கண்டெயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன சொல்றது, ஃபாஸ்டா போட்டு விக்கெட் எடுக்கனாலும் விக்கெட் எடுக்க முடியும். அவனால என்ன வேணா பண்ண முடியும், நக்கல் பால், ஸ்லோ டெலிவேஷன் சொல்லிட்டு கமின்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஹேசல்வுட் மாதிரியே போடுவான். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ஒரு 10 வருஷம் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷனை உடனே ரீப்ளேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அதுல மாட்டிக்கிட்டானுங்க. ஒரு பரவாயில்ல. இது ஆஸ்திரேலியா போக ஒரு இப்போ பெரிய advantage. இப்போ கமிங் டு இந்தியாஸ் பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பயங்கர சாலிடா அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் ஈவன் 2023 ஃபைனல்ஸோட இந்த தடவை பெட்டர் ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்காங்க. ஸோ எப்படி மூவ் பண்ணணும். அண்ட் ஈவன் அகைன் நம்ம பேசுன மாதிரி சேம் லெவன் தான், ப்ராபர் லெவன் அதே மாதிரி வருணோட போயிருக்காங்க. ரெண்டு பவுலர்ஸ் ஆமா. ஸ்டார்டிங் வித் ஷமி. அந்த ஆப்கானிஸ்தான் அப்போதான் கொஞ்சம் ஒயிட்டா பாகிஸ்தான் கூட தான் கொஞ்சம் நிறைய போச்சு. மற்றபடி இந்த மேட்ச் குட் ஸ்டார்ட் தான். அதனால ஷமி வழக்கம் போல அதனால டிராவல் செட். கிரியேட்டே பண்ண முடியாது நம்ம. ஆமா. ஷமினா ஷமி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். நீங்க என்னடா அந்த பேசுறது காமெடி அப்படின்னு. காமெடி பாவம்ல, கொஞ்சம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் மாதிரி டான்ஸ் டென்ஸ்ட் ஆடாடா அவன். சுச்சுவேஷன். பால் எங்க ஆமா வருது ஆமா. இங்க வருது அங்க உம் வருதான்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் அவன். ஆமா, அதெல்லாம் அது ஒண்ணு ஒண்ணும் எடுத்துடலாம். அந்த விக்கெட் தான் ஒரு ஃப்ரீ விக்கெட் மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஹெட் வழக்கம் போல கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் ஆனா அப்போ ஒரு நல்ல மூவ் ஆனாங்க. டக்குன்னு அப்போ குல்தீப்பை கொண்டு வந்தாங்க. ஏன்னா குல்தீப்புமே ஒரு மாதிரி ஹேங்கிங் பவுலர்னால டேக் டவுன் பண்ணாங்க. ஒரு சிக்ஸ் போச்சு ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்டு. டக்குன்னு என்ன பண்ணா, அடுத்த ஓவர் வருணை கொண்டு வந்தாங்க. வருண் வந்து ஒரு லெக் பிரேக் போடும்போது தலைவன் ஒரு கொடை வருண் என்ன தூக்கி போடுறான்னு மாட்டிக்கிட்டாரு. யாருக்குமே தெரியல, ஆமா. இன்க்ளூடிங் கீப்பர். அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அவனை ரீட் ஸ்மித், பண்ண முடியாதுல்ல. அப்புறம் ஸ்மித் அபிஷேக் ஒரு ஸ்டெடி பார்ட்னர்ஷிப். நல்லவே இந்த டைம்ல தான் நம்ம கிட்ட we are fortunate to have spinners like ஜடேஜா அண்ட் அக்ஷர். ஸோ தேர் மோர் ப்ராமினென்ட் ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் ஆல்சோ நடுவில் வந்து சிப்பின் பண்ணி டக் 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 டக்குன்னு ஓவரை தள்ளிட்டே இருக்காங்க. அண்ட் ஈவன் அந்த சம் ஆட் பால்ஸ் வந்து டக்குன்னு டேர்ன் ஆகி இல்லை ட்ரிஃப்ட் ஆகி போல்ட் அடிச்சிருது. ம். மேக்ஸ்வெல்க்கும் செம டெலிவரி, அண்ட் ஆல்சோ லபுஷேனுக்கும் செம டெலிவரி. அந்த ரெண்டு மூணு மேக்ஸ்வெலுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து சிக்ஸ இவங்களே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொருவினான். அதாவது நீ டைம் சரிவா இல்லை. அந்த டைம்ல வந்து அடிக்கணும்னு டைம் பண்ணாங்க. சரி ஒரு மாதிரி நம்ம ஒரு நார்மல் பால் போடுவோம், டேர்ன் ஆகுதான்னு பார்ப்போம், எப்படி அவன் சுத்துவான்னு தெரிஞ்சு அப்படி போட்டுட்டு சடனா ஒரு உள்ள அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே இதுக்கப்புறம் மறுபடியும் சுத்த தான் போவான், தூக்கி தான் அடிக்க பார்ப்போம், அந்த மாதிரி கேஷல் தான் அவன் எய்ம் பண்ற நம்ம விக்கெட்ன்ற மாதிரி மைண்ட் செட் சுருக்குடு உள்ள விட்டான். நேற்று நான் சொன்னா பத்தியா ஜடேஜா எப்படி பண்ணுவான் அப்படின்னு, அதே மாதிரி அதை அக்செப்ட் பண்ணி விட்டான். கரெக்ட். அந்த இதுல ஜோஷ் என்னன்னா, இங்கிலீஷ் விக்கெட்டும் பயங்கரமா இருந்துச்சு ஜடேஜா எடுத்தது. ஜாஷ் இங்கிலீஷ் எனக்கு வந்து பெருசா, நான் நம்ம இதுல பேசும்போதே எனக்கு இந்த ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஓகே. அதான் ஒரு மாதிரி அன்னைக்கு மாட்டினா அவன் தான், இல்லைன்னா முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான், ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான். ஆமா. ஸ்மித் வந்து வழக்கம் போல கடப்பார பேட்டிங், ஒரு பக்கம் நின்று தூண் மாதிரி நின்று அந்த ஸ்பின்னர் டிஃபென்ஸ் அழகா டிஃபென்ஸ் ஆடுறது, சிங்கிள் ரொட்டேட் பண்றது எல்லாமே பார்த்துட்டாரு. பட் என்னன்னா அவன் ப்ராப்பர் சப்போர்ட் இல்லை அந்த சைடு. ஏன்னா நம்ம விக்கெட் ஸ்ட்ரிப் கரெக்ட். பண்ணிட்டே இருந்தோம். அந்த லபுஷன் ஒரு 40-47 கிட்ட அவுட் ஆயிட்டாரு.
லபுஷேன் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தான்னா ஒரு 180 ஃபார் டூ இல்ல 170 ஃபார் டூ அந்த ஸ்டேஜ் வந்து இருந்துச்சுன்னா டெஃபினட்டா 310 320 மைண்ட்ல வச்சிருந்திருப்பாங்க. பட் இல்ல அந்த லபுஷேன் எனக்கு விக்கெட் அதை விட அந்த 2 விக்கெட் இன்னொரு சிப்பின் கொஸ்டின். பண்ணதான் மேட்டர். லபுஷேன் வரைக்கும் மேட்ச் அவனுக்கு கையில தானே இருந்துச்சு. ஒரு இடத்துல மேட்சை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணாங்க. எந்த இடம் தெரியுமா? அலெக்ஸ் கேரியோட ரன் அவுட். அலெக்ஸ் கேரி இப்போ உனக்கு க்ளோஸா தான் போயிருக்கு. நம்ம 49th ஓவர் வரைக்கும் தான் வந்திருக்கோம். ஓகேவா? எல்லாமே இப்போ நம்ம நீ சொன்னப்ப 275 தான் டார்கெட் சொன்னேன். ஏன்னா பிட்ச் கொஞ்சம் ஆமா ஆமா மேபி நான் யூஸ்டு பிட்ச் இருக்கு நினைச்சேன். துபாயில. இது நியூ நான் பிட்ச். 260 ஓகே ஐயோ கஷ்டம் போல இருக்குன்னு நினைச்சேன். அலெக்ஸ் கேரியோட ஸ்ட்ரேஸ் ரன் அவுட் ஒரு 20-30 ரன் மினிமம் 20 ரன்ஸ். அந்த அலெக்ஸ் கேரி பயங்கரமா ஆடினான். நான் என்ன சொல்றது, அலெக்ஸ் கேரி ரன் அடிக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஒரு மாதிரி இந்த ஸ்மார்ட் கிரிக்கெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பவர் பேக் ஷாட்ஸ் சூப்பரா ஆடுறான். இதுவும் ஆடுறான். இங்கிலீஷ் வந்து ஓகே இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு. லபுஷேன் வந்து அவன் வேலையை பண்ணிட்டான். பட் அலெக்ஸ் கேரி என்ன பண்ணானா ரன் வாங்கிக்கிட்டே இருந்தான். அந்த பக்கம் மேக்ஸ்வெல் விக்கெட்டை செலிப்ரேட் பண்ண கூட இல்ல. நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் அடிக்கும் போது ஓகே ஒரு வேலையை 290 கொண்டு வந்துடும் போல இருக்குன்னு. அந்த ரன் அவுட் தான் பெரிய இம்பாக்ட். அக்சரோட பேட்டிங் நேற்று சொன்ன மாதிரி அக்சரோட பேட்டிங் தான் 2023 வேர்ல்ட் கப்புக்கும் இந்த ஓகேவா நம்ம 2023 வேர்ல்ட் கப்ல அந்த மாதிரி ஒரு நாக்கை வந்து நடுவில் ஆடுறதுக்கு யாரும் கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரோஹித் அவுட் ஆயிட்டான், கில் அவுட் ஆயிட்டான் வித்தின் இந்த 10 overs. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸே நல்ல சிமெண்ட் பண்ணான் பயங்கரமா. அதாவது பாலை சாப்பிட்டுட்டு அப்படியே டக் நல்லா ரன்னும் அடிச்சான் அவனுங்களை ரொட்டேஷன் பண்ணி. இப்போ ஸ்ரேயஸே இருக்கிறதுனால விராட் கோலிக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஸ்பின்னை நெகோசியேட் பண்ணிடலாம். நான் சிங்கிள் அடிச்சிடறான்னு சொல்லிட்டு அந்த காம்போவே நல்லா இருந்தது. அக்ஷர் பட்டேல் இருந்ததுனாலதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருந்தது. பின்னாடி கேஎல் ராகுல் அக்ஷர் பட்டேல் டிஃபரன்ஸ் தான் நமக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து வின் பண்ணி கொடுக்குது. அது ஃபைனல்ல அப்படி நடந்தது. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம என்ன இது பண்ணமோ மேபி நான் சொல்லியிருந்தேன் ராகுல் தான் ஆடுன்னு சொல்லியிருந்தேன். பட் ஓகே ஈவன் அக்ஷர் ஒரு 30 அடிச்சா. ஆனா ஒரு குவிக் ஃபயர் 30 மாதிரி வந்து நான் அந்த ரன் ரேட் டெம்போ 3 விக்கெட் விழுந்த உடனே அந்த டெம்போ நான் பிரேக் பண்ணாம வந்து நான் ஸ்லாக் அடிக்கிறேன். வந்து மாட்டினா நமக்கு ஒரு 20-30 ஆமா 20-30 ரன்னு கொஞ்சம் ஸ்பின்னி நெகேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஸ்டில் இதுவே அப்ளை பண்ணா தே ஹேவ் டு கிவ் அ லாங்கர் ரன் டு ராகுல். ஏன்னா ராகுலுக்கு டைம் கிடையாது கிரீஸ்ல. ஒரு 50 இல்ல ஒரு 100 அடிக்கிறப்போ டைம் இருக்காது. பட் தே ஹேவ் டு பேக் ராகுல். அதுதான் ஜஸ்ட் ஒரு 2 மேட்ச் அடிக்கலன்னா உடனே டக்குன்னு கண்டிப்பா ராகுல பேக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ராகுல பேக் பண்ண இருக்கவே மாட்டாங்க. ராகுல் இதுக்கப்புறம் ஃபுல்லா நம்பர் 6 பிளேயர் தான். விக்கெட் கீப்பர் ஈவன் அவனோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸுமே சூப்பரா இருந்தது. பெருசா எந்த ஒரு கேட்ச் அண்ட் டிராப் இல்ல. எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா தான் இருந்தது. ஓடிஐக்கு ப்ராப்பர் பிளேயர் தான் ராகுல். ஆமா வந்து நம்ம ஸ்டார்டிங் நம்ம ஹிட்மேன் வந்தாரு. ஒரு 6 ஒரு கேட்ச் டிராப் திரும்ப இன்னொரு கேட்ச் டிராப் அவ்வளவுதான். அதான் அந்த 30 கரும்பு காட்டுக்குள்ள போறேன் யானை மாதிரிதான் உள்ள புது மொத்த கரும்பையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வருவேன். இந்த மோடு தான். நான் எனக்கு 100 வேணாம், செஞ்சுரி வேணாம், 50 வேணாம், எதுவும் வேணாம். உள்ள வந்து பாலை பழசாக்குவேன், பாலை அடிப்பேன், என்ன வேணா அடிச்சு தூக்கி போட்டுருவேன். அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட் தான். ஹிட்மேன் வந்து 2019 வேர்ல்ட் கப்ல இந்த ஹிட்மேன் வந்து இப்ப நம்ம திருப்பி பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு எலிகன்ஸ் இருக்கும் பாலை டைம் பண்றது. இப்ப டைம் எல்லாம் கிடையாது. நீ 30 பழைய இதுல தெரியும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டான்டா, அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது அந்த மாதிரி ஆள் தான் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு வீரேந்தர் சேவாக் ரோல் எடுக்கிறான் ரோஹித் சர்மா. எக்ஸாக்டா சொல்லணும். ஆக்சுவலா தவான் அப்ப இருந்தானா ரொம்ப அவன் ஆக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பான். ரோஹித் பொறுமையா ஆரம்பிச்சு பின்னாடி தவான் அவுட் டேக் பண்ணி டேடி 100 போடுறது. இப்போ வந்து அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுத்துறேன், ப்ராமினன்ட் ஸ்டார்ட் மாதிரி ஒரு 50 ஃபார் 1, 60 ஃபார் 1, ஒரு 6 overs 5 overs அப்படின்னு. அதுல இருந்து நீங்க கொண்டு போங்க அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ கமிங் டு த மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கிங் த கோலி சேஸ் மாஸ்டர். ஒரு ஆஸ்திரேலியா பிரஷர் சிச்சுவேஷன் செமிஃபைனல். அந்த கத்தி எப்படி பிடிக்கும்னு சொல்லு, நான் சொல்லித்தரேன். அந்த கண்ண அந்த மாதிரி அதை கூட நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி இது போடுறது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கரெக்டா 5 fours தான். ஒரு ப்ராப்பரான ஒரு ஓடி ஆத்தன்டிக் ஸ்ட்ரைக் ரொட்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரான ஒரு பேட்டிங் பார்த்தோம். அண்ட் இப்ப காலைல ஒரு ஸ்டாட் பார்த்தேன். சின்ஸ் 2000 மோஸ்ட் சிங்கிள் in a OD ஃபார்மேட்ல வந்து நியர்லி ஒரு 5900 சிங்கிள்ஸ் 5900 ரன்ஸ் சிங்கிள்ஸ்ல மட்டும் எடுத்திருக்காரு. அப்போ அவர் அந்த ஒரு எப்படி சொல்ற கிராம்ஸோ ஒரு பிரீத்திங் ட்ரபிளோ ஒரு ஸ்வெட்டிங் எதுவுமே இல்லை. பயங்கர ஃபிட்னஸ். அண்ட் ஐ ஹோப் நீங்க கேட்டு இருந்தேன் ஹவு இட் வில் பி த சினாரி ஈவன் நம்ம இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாலுமே வாட் வில் பி த ஃபியூச்சர், வாட் வில் பி த நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டில் கோலி டூ ஹேவ் ஒரு 2 to 3 years. அகைன் 2027 வரைக்கும் ஐ கெஸ் கோலி வில் கண்டினியூ டு பிளே.
And I won't can comment on the Rohit's play, but again கோலிக்கு அதுதான் அது வந்து கமெண்ட் பண்ண முடியாது. இப்போ அவங்களோட கோலியோட ஃபார்ம் பத்தி சொல்றானுங்களே, கோலியை பத்தி நிறைய பேசினாங்க. க்ளோன் கோலி அது இதுன்னு பிஜிடில போட்டு வருன்னு வருத்தானுங்க. அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறமே ஃபார்ம் பயங்கரமா டிப் ஆச்சு. ஒரு 80% செஞ்சுரிக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணது அது எல்லாமே இருந்தது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஓடிஐ ஃபார்மேட் நடக்கவே இல்லை. நடக்கும்போது கோலி ஆடவே இல்லை. நிறைய இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஆகட்டும், நம்ம ரொம்ப கம்மியா தான் ஆடணும். கோலிக்கு வந்து ரன் அடிக்க தான் அவனுக்கு வந்து நிறைய வரும். ஓகேவா? ஹீஸ் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பிளேயர். T20ல போய் நீ 2 ரன் எடுக்க முடியாது. பட் டெஸ்ட் மேட்ச்ல உன்னால ஓடி எடுக்கிற அளவுக்கு இல்ல. பிகாஸ் இப்ப இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சீம் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸா இருக்குன்றதுனால டெஸ்ட் மேட்ச்ல அப்படி பண்ண முடியல. ஒயிட் பால் ஃபார்மேட்ல ஓடியில கோலி கிங். ஓகேவா? அந்த சிங்கிள் டபுள் எடுத்து அந்த ரன் அப்படியே எடுக்க அவனுக்கு ஒரு போதை மாதிரி அது வந்துகிட்டு இருக்கும். அது மிஸ் ஆனதுனால தான் கோலி டிப்பாச்சு. இந்த குதிரை 2027 வரைக்கும் போகும். சவுத் ஆப்பிரிக்கால கண்டிப்பா ஆடுவான். ரோஹித் சர்மா பத்தி தெரியல. ப்ராபப்லி ஹில் கிவ் தி துப்பாக்கி டு ஜெய்ஸ்வால். துப்பாக்கி எப்படி சிவா அப்படின்னு சொல்லி ஜெய்ஸ்வால்ட்ட கொடுத்து நீ எடுறா அப்படின்னு சொன்னாலும் சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் கோலிக்கு 4 வருஷம் டெஃபினட்டா இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப். ஏன்னா இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஓடிஐ மேட்சஸ் வில் பி லேசர். பிகாஸ் அடுத்த வாட்டி 2026ல T20 வேர்ல்ட் கப் வருது. மோஸ்டா நம்ம வேர்ல்ட் கப் 15 கேம்ஸ் தான் ஆடுறோம் மொத்தமாவே. இந்த 2 சைக்கிள்ல ஓடியே 15 தான் ஆடுறோம். 10ல இருந்து 15 தான். சோ அந்த 10-15 ஓடிக்கு ஆப்வியஸ்லி குவாலிஃபிட்டா தான் இருப்போம். சூப்பர். அவன் கண்டிப்பா அண்ட் அதான் இதை இன்னொருத்தர் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். ஸ்ரேயாஸ் ஐயர் அவ எல்லா கேம்லயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் பக்காவா கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 40 ஒரு கூலா எப்படி ஒரு எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு தௌலத்தா பவுல்கம் போட்டுட்டு மென்னுட்டு சீவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஏரியாரு பேடல் ஸ்கூப் ஆடுறது. அது ஒரு மாதிரி அந்த ஸ்டாண்ட்ஸே ஒரு மாதிரி அன்அத்தன்டிக்கா நிக்கிறது. அது ஒரு மாதிரி நிக்கிறது. டெக்னிக்கல் நிறைய மாத்திருக்கும். ஆனா ப்ராப்பர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு இதுல இருக்கும். இப்போ வந்து ஒரு மாதிரி பேடல் ஸ்வீப் நீ பேடல் ஸ்வீப் தான் ஆடுவான்னு தெரிஞ்சுமே ஒரு திரும்ப ஸ்வீப் ஆடிட்டே இருக்காது. ஏன்னா அங்க ஆள் இல்ல. ஸோ ஆளை போட்டா நான் வேற இடத்துல அடிக்க போறேன். அந்த ஒரு மைண்ட் கேம் ஆடுறாரு. அதுங்க ஒரு ஸ்பின்னர்ஸை செட்டில் பண்ண விட மாட்டாரு. ஈவன் ஹேவ் த லாங் ரீச் டு கிளியர் தி பவுண்டரிஸ் டு டைம்லி பவுண்டரிஸ். அண்ட் ஈவன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ் 20 to 30 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 120-130 ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ தட் வில் பி அ கீ திங். அண்ட் கோலி ஜஸ்ட் ஹேங் அரவுண்ட் பண்ணும்போது இவர் இங்க இருந்து ஷிப்பிங் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அது வந்து அண்ட் லாஸ்டா ஹர்திக் பாண்டியா வழக்கம் போல ஒரு டமால் டுமில் லைட்டா ஒரு ஸ்ட்ரோக் வச்சு ஃபர்ஸ்ட் பால் சாமி இதுல அடிக்கும் போது தான் வேகமா வர நினைச்சேன். பட் அப்படியே ஜாலியா இருந்தான். என்னடா அப்படிலாம் கிடையாது, அடிச்சு முடிச்சு கொடுத்தாரு. கன்ட்ரிபியூஷன் மறக்க முடியாது. ஏன்னா அந்த அப்சர் விக்கெட்க்கு அப்புறமா ஒரு மாதிரி பயங்கரமா அப்படியே கொண்டு போயிட்டு வின் பண்றதுக்கு ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ் தான். இங்கிலாந்து மாதிரி சொதப்ப கூடாது. ஒரு எப்படி ஆடுன்னு சொல்லிட்டு சொதப்பாம எப்படி கரெக்டா ப்ராப்பரா ஆடினாங்க. மாப்பிள்ள மறந்துட்டியே வருண் சக்கரவர்த்தி அவனை எடுத்த உடனே அது என்னடா இது என்னடா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 4 ஸ்பின்னர் தான் நாங்க ஆட போறோம். இதுக்குத்தான் 5 ஸ்பின்னர் எடுத்தோம்னு முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி T20க்கும் இதே மாதிரி 4 ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜில போயிருந்தாங்க. பட் ஆனா அங்க நியூயார்க்ல ரொம்ப சிங்கிங் கண்டிஷன் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் போகும்போது பேசிக்கா பெருசு இல்லடா, கிரவுண்ட் பெருசு உனக்கு. ஓகேவா? அண்ட் மோரோவர் வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பீடு வேற. எல்லாமே இப்ப 4 வெரைட்டியான பவுலர்ஸ் எக்ஸப்ட் அக்ஷர் ஜடேஜா வந்து அவங்க 2 பேரும் சிமிலர். பட் ஜடேஜாக்கு கொஞ்சம் கம்மியா வரும் ஹைட், அக்ஷர் கொஞ்சம் மேல வரும். அந்த மாதிரி ஹைட் டிஃபரன்ஸ் தவிர மற்றபடி சிமிலர். பட் வெரைட்டி 3 இருக்கு. அதாவது ஒரு ஆஸ்திரேலியன் மட்டும் தான் இல்ல, மிச்சம் எல்லாமே பக்காவா இருக்குன்றதுனால ஈவன் வருண் ஆஸ்திரேலியன் போடுவான் மேபி. பட் ஆனா அது ஆப்வியஸா போட மாட்டான் ரைட் ஹேண்டர்ஸ்ல இருந்தா. பட் ஆனா அதுவுமே வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதில் நான் 4 ஸ்பின்னர்ஸ் எப்படி நான் பாக்குறேன்னா இது வந்து ஒரு சம குஷன். ஆனா இந்த குஷன் கிடைக்கிறதுக்கு 2 ப்ராப்பர் சீமர்ஸ் ஆடணும். ஏன்னா ஓடியில 2 சீமர் இல்லைன்னா மேட்ச் ஒன்வே கொண்டே போக முடியாது. பட் ஹர்திக் அந்த ஒரு செகண்ட் சீமர்ங்கிற பிளேஸ செமையா ஃபில் பண்றாரு. ஸோ அப்படி அவர் அந்த ஃபில் பண்றதுனாலதான் நமக்கு வந்து இந்த 4 ஸ்பின்னர்ஸ் ஆடுற சான்ஸோ நம்ம குஷன் கிடைக்குது. ஸோ we have to give a credit to மேட்ச்ல ஒரு 5 ஓவர் தான் போட்டான். அதுக்கு தேவையே இல்ல. பேசிக்கா கண்டிஷன் இப்ப வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்லயே சேப்பாக் மாதிரி பிச்சல இவ்வளவு கொஸ்டின் ஆட முடியுமான்னு தெரியல. பட் துபாயில கண்டிஷன் அப்படி இருக்கிறதுனால ILT20 வேற நடந்திருக்கு. அதனால அந்த பிச்சர்ஸ் எல்லாம் யூஸ்டு பிச்சர்ஸ் தான். என்னதான் நீ வந்து புதுசா இது பண்ணாலுமே அந்த யூஸ்டு பிச்சர்ஸோட இது வந்து இம்பாக்ட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா மொத்தமா இந்த 2 பிச்சர் தான் ஆடுறாங்க. ஒரு 5 டீமோ 6 டீமோ இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுதான் போனாங்க. பட் இதுவே என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆஸ்திரேலியா அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு போகாம
நம்ம 2023 இந்தியாவோட வேர்ல்ட் ஸ்ட்ரென்த்துக்கு கப் போயிட்டாங்க. மிஸ்டேக் ஆமா. பண்ணோம்ல, அதே மிஸ்டேக் அவனுங்க பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம 2023 ம். என்ன பண்ணுவோம், பிட்ச் நம்ம ஹோம் கண்டிஷன் நம்ம தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பிட்சை ஸ்லோவா கொடுத்துட்டு ஆஸ்திரேலியா அப்படி ஆட மாட்டாங்கன்னு நினைச்சு நம்மளே ஊந்துட்டோம். இப்ப இவனுங்களும் ம். அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்காங்க. இந்த பிட்சுக்கு போறோம், நிறைய ஸ்பின்னர் எடுத்துட்டு போறோம். ஸ்பின்னர்ஸ் கோலியை ஆடுறேன்னு சொல்லிட்டு. நெகோசியேட் பண்றதுக்காக ஒரு லெக் ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ம். ஆரான் ஹார்டி மாதிரி ஒரு பிளேயரையோ இல்ல ஒரு நல்ல ப்ராப்பர் பேட்டரியோ கொண்டு வந்திருந்தா ஒரு ரன் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். கோலியை ஈவன் ஸ்பென்சர் நெகோசியேட் ஜான்சனே பண்ணணும். கூட ஆடி இருக்கலாம். ஆக்சுவலா இது அதான் என்னன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் தன்வீர் எடுக்கலாம். சங்கா ஈவன் ஓகே எனக்கு ஸ்பின்னர் கொண்டு வாங்க, அது ப்ராப்ளம் இல்ல. ஆனா தன்வீர் சங்கா இஸ் தட் மச் எஃபெக்டிவா? அதுதான் என்னோட வேற கொஸ்டின். ஆள் இல்ல, ஷேன்வானியை ஈவன் கொண்டு வர முடியாது. கான் நல்ல வேற கொஸ்டின் ஆள் தான். இல்ல ஆனா மாப்பிள்ள, வேற ஆனா ஆள் இருக்கா? கான்லி கூட பெட்டரா போட்டானே அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல. பெட்டரா போட்டாடா, கான்லி பட் வந்து ஒரு சி பவுலிங் ஆல்ரவுண்டர் பெட்டரா ஒரு லெக் இருந்தது. ஸ்பின்னரை கொண்டு வரணும்னு தான் அவனுங்க எய்மே. கோலி லெக் ஓகே. ஸ்பின் ஆட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு பிளேயரை ரெடி பண்ணி அவன் தேவையில்லாம ஒரு 7 ஓவர் போட்டு விக்கெட்டும் இல்லாம அதுக்கு பதிலா அதான் 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 அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு பதிலா ஆப்போனண்டோட புரியுது. வீக்னஸ்க்கு போயிட்டு நம்ம 2020 வேர்ல்ட் கப் அதே மிஸ்டேக் தான். ஓப்பனா சொல்லணும்னா அதான் 4 பேர் பிச் கொடுத்துருந்தா ஆஸ்திரேலியா ஈஸியா ஜெயிச்சுக்கலாம். ஆஸ்திரேலியா ஆடக்கூடாதுன்ற மைண்ட் செட்ல நம்ம கொடுத்து நம்ம தோத்துட்டோம். இப்ப இவனுங்களும் அதான் கோலி ஆடக்கூடாது, கோலியை நெகோசியேட் பண்ணா லெக் ஸ்பின் வேணும். முன்னாடியே சொன்ன மாதிரி கோலி லெக் ஸ்பின் மேலே அவுட் ஆயிடும், அதில் ரஷீத் அவுட் ஆகிறான். ஆடம் ஜாபாக்கும் நல்ல ரெக்கார்ட் இருக்கு, பட் ரெண்டு பக்கமும் லெக் ஸ்பின் போட்டு சோக் பண்ணுவோம். அவனும் ஆட மாட்டான் அந்த மைண்ட் செட். ஏன்னா அக்சர் தான் லெஃப்ட் ஹேண்ட் நடுவில் வரான். ஓகேவா, அதுக்கப்புறம் சரி அக்சர் விராட் கோலி காம்பினேஷன் நம்ம விக்கெட் எடுத்துட்டு டக்குன்னு போட்டு சோக் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்துட்டு தி டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அது அவ்வளவுதான். மேபி அவங்க திங்க் டேங்க் ஆர் அவங்க போர்டு வேணா திங்க் பண்ணுவாங்க. மேபி ஒரு ப்ராமினன்ட் லெக் ஸ்பின்னர் வேணா க்ரூம் பண்ணணும் அப்படின்னு. பட் அகன் தன்வீர் சங்கா தான் எனக்கு கேட்டா ஓடில ஒரு அவ்வளவா எஃபெக்டிவா தெரியல எனக்கு. யா ஓகே. ஃபைனல் கொஸ்டின். இப்போ வந்து இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது செமிஃபைனல். யார் வந்தா பெட்டரா இருக்கும் துபாயில உனக்கு? ஓகே. ஸோ நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படியே ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஆன் ஹேண்ட் வந்து ரெண்டுமே பாதி ஈக்குவல் டீம்ஸ் தான். பேட்டிங் நல்லா கிடப்பாரு, பேட்டிங் எல்லாத்துக்கும் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க, பவுலர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து நியூசிலாந்து வந்து கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட். ஏன்னா அவங்களோட ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட், செகண்ட் ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல ஆப்வியஸா தே வில் பெர்ஃபார்ம் பெட்டர். அண்ட் தே ஹாவ் யூஸ் டு தி ஈவன் பாகிஸ்தான் கண்டிஷன். ஏன்னா மறங்காத பாகிஸ்தான் கூட அவங்க ஒரு 3 மேட்ச் ஆடி இருக்காங்க அந்த இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி. அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான் வந்து ஒரு கடப்பார் இது 300-350 வரைக்கும் ரன் போகும் கண்டிப்பா இன்னைக்கு. ஸோ நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் ஒரு ஸ்பின்னரோட போறாங்க, கேஷவ் மகாராஜ். அண்ட் அவருமே ஒரு கண்டெய்னிங் தான், சிமிலர் டு சாம்ப்ளர் ஜடேஜா மாதிரி தான். பெருசா விக்கெட்லாம் எடுக்க மாட்டாரு. ஆமா, அதனால மிடில் ஓவர்ல அவங்க அடி பொழந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வராதுன்னு சொல்றேன், நியூசிலாந்து தான் வரும்னு சொல்றேன். உனக்கு எது வந்தா நல்லா இருக்கும்? எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் நல்லா இருக்கும். அதேதான் எனக்கும். ஆனா நியூசிலாந்து தான் வரும், நல்லா இருக்கும். நியூசிலாந்து வந்தாங்கன்னா நியூசிலாந்து வந்து யூஸ் திஸ் கண்டிஷன்ஸ். இப்போ நமக்கு முன்னாடி இந்த ஒரு லீக் மேட்ச் ஆட்டானுங்க, சாண்டனர்னா இங்க வந்து விட்டா ஆத்துன்னு ஆத்திடுவான். ஆனா எல்லா பிச்சும் யூஸ் பண்ணிட்டதா தான் ரோஹித் சர்மா சொன்னான். 5 பிச்சு இருக்கு, 4 பிச்சு யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா, அந்த 5ஆவது பிச்சு எப்படி இருக்குன்னு சொன்னான். ரவிசாஸ்திரி அதான் கேட்டான். ஸோ 4 டர்ஃப்ல இருக்க 4 இதுமே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நடுவில் யூஸ்டு பிச் கொடுத்துட்டாங்கன்னா சாட்னர்லாம் போட்டு ஆத்துன்னு ஆத்திடுவான். சவுத் ஆப்பிரிக்கா வந்தா அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஏலியன் கண்டிஷன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா பாகிஸ்தான் இருக்கானுங்க. மைண்ட் செட் ஃபுல்லாவே பேட்ஸ்மேன் அந்த பவுன்ஸ்க்கே ஆடி இருப்பாங்க. இங்க வந்தா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆகாது. சரி, சைக்காலஜிக்கலா இது ஒரு அட்வான்டேஜ்னாலும் அட் தி எண்ட் டோர்னமெண்ட் இப்படி இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இந்தியன் ஃபேனா சவுத் ஆப்பிரிக்கா வந்தா நல்லா இருக்கும். பட் தி பெஸ்ட் டீம் வின்ஸ். ஆமா, எனக்கு நியூசிலாந்து தான் வரும். அண்ட் ஆல்சோ ஈவன் நியூசிலாந்து வந்தாலும் ஒன்றும் இல்லை, வி கேன் ஹேவ் அ வெரி குட் அண்ட் எக்ஸைட்டிங் ஃபைனல்ஸ். ஆமா, ஏன்னா ஒரு ப்ராப்பர் டீமோட ஒரு கிளாஷ்னா என்னைக்குமே நல்லா தான் இருக்கும். ஆப்வியஸா நம்ம இன்னைக்கும் ஒரு மேட்ச் ஆனாலும் சரி, ஒரு ஆப்போனன்ட் பயப்படலாம் தேவையில்ல. இன்னைக்கு நம்ம அவங்களோட ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜியோட வரலாம். ஏன்னா நியூசிலாந்து ஜெயிச்சிருக்கோம் நம்ம ஆப்வியஸா. ஸோ இதுல வந்து பேனிக் ஆகிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. டெஃபினட்டா அந்த பழைய கர்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி இப்போ வருண் கொண்டு வந்தோம். மெட்ராஸ் செட் அடிக்கிறான்னு தெரிஞ்சோடனே உள்ள கொண்டு வரோம், ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றோம். ஹிட் ஆர் மிஸ் தான், விக்கெட் எடுத்துட்டா அவ்வளோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆயிடலாம். ஒருவேளை அடிச்சிட்டானா வேற என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், அடுத்த இதுக்கு நம்ம மூவ் ஆன் ஆயிடுறோம். பட் அது எவ்வளவு குவிக்கா பண்ணி நம்ம வந்து அடுத்த இதுக்கு ப்ரோக்ரஸ் ஆகணுங்கிறதா மேட்டர். ஸோ குடோஸ் டு இந்தியா. அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன் வந்து இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் கொண்டு ஒரு பயங்கர நல்ல ஷோவா, ஒரு பயங்கர ஒரு ப்ரிவியூ, சூப்பரா ப்ரிவியூ ஒன்று பண்ணலாம். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம வேணா இன்னொரு ரிவ்யூ வேணா போகலாம். ஓகே, தேங்க்யூ மேடி, தேங்க்யூ, தேங்க்ஸ் மக்களே.
நேற்று நிறைய பேர் பார்த்துருந்தீங்க வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் கீப் வாட்சிங் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.